உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள். மகம் நாளே ஜெகத்தை ஆளும், அப்படிதானே? எங்க மேடம் ஆள்றோம், இருக்கிறவங்க தான் எங்களை ஆழ்ந்துட்டு இருக்காங்க, 10வது ஜெகத்தில் போடுற பிரச்சனை எங்களை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கீங்கன்னா வேற வழி இல்லை. நம்ம தான் சனியோட யுத்தம் நடத்தியே தீர்வோம் நிற்கிறோமே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நட்சத்திரநாதனுடைய டிரான்சிட் இந்த தடவை மக நட்சத்திரத்தை நோக்கி வரப்போகிறார். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும், ஆன்மீக ஞானம், ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு தெரில. 8ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள், சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய சுயஜாதகம் சரியாக இருக்கிற பட்சத்தில் தப்பிச்சுப்பீங்க. அப்படி இல்லாட்டி திடீர்னு சில நிகழ்வுகள் நிகழலாம். வேலையில் இருக்கீங்க, மக நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் அது மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த தடை, இந்த முள்ளால் எடுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? வைரத்தால் தான் பட்டை தீட்ட முடியும். இதெல்லாம் நம்ம ஆட்கள் சும்மா சொல்லி வைக்கல. அந்த மாதிரி தான் கேது அப்படின்ற தடையை கோவில் வழிபாடுன்ற அமைப்பின் மூலமாக தான் நிவர்த்தி செய்ய முடியும். ஏன்னா நம்ம பாலப்படம் பார்த்தோம், ஒவ்வொன்றோட ஒன்று பெருசு, ஒன்னோட பெருசுன்ற போது எதிராக ரொம்ப பெருசுனா சனின்னு வரும். சனியோட ரொம்ப பெருசு யாருன்னா ராகுவே கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னா அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கேது தான். அப்போ இருக்கிற எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா கேது. அதுக்கு தான் கர்மாவே கிடையாதான். கர்மாவே இல்லாத ஒரு நிழல் கிரகம் எதுன்னா அது கேது தான். ஏன்னா அதுதான் படைப்பின் ஆதாரம், அதுதான் கடவுளோடு நேரடி தொடர்பாக இருக்கக்கூடியது. கடவுளுக்கு எது கர்மிகள்? ஒன்றுமே வேண்டாம் நீ தூக்கி போட்டு போனால் உனங்களுக்கு எது கர்மா இருப்பது? ஆசை தானே துன்பத்துக்கு காரணம். ஆசையே படாமல் இருந்தால், ஸோ கேதுவோட வேலை ஆசைப்படாமல் வைக்கிறது, ஆசைப்பட்டதை கொடுக்க விடாமல். 2 விஷயம், சாமியார் ஆறுது வேற, சாமியார் ஆக்கப்படுறது வேற. புரிஞ்சிருச்சு இல்லை? இந்த தடவை சாமியார் ஆக்கப்படுறதுக்கான வேலையைத்தான் செவ்வனே செஞ்சுட்டு இருந்தது ஒரு 3 மாசமா 6 மாசமா அதுதான் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக ஞானத்தை வரவழைக்க போகிறது. யாருக்கு? மக நட்சத்திரக்காரர்களுக்கு. இது ஒரு பக்கம் நட்சத்திரநாதனுடைய வேலை. ராசிநாதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அதுக்கு மேலே முதல் 15 நாட்கள் அப்படியே கோபம், வெறி, ஆத்திரம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் வான்னு சொல்லி அடிக்க போறீங்க. அப்பா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷம்ப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய உச்சமாகக்கூடிய அமைப்பு. சும்மாவே சிம்மம் சொல்ல வேணாம், இப்போ சும்மாவே விட்டுருவீங்க. அடிக்கிற பாலெல்லாம் 4-6 ஸ்டேடியத்துக்கு அப்புறம் தான். தோனியெல்லாம் என்ன ஷாட் அடிச்சாரு, நீங்கள் அடிப்பீங்க பாருங்க அடுத்தவரிடம், அந்த மாதிரி அமைப்பாக இருக்க போகுது. பேச்சில் ரொம்ப கவனம், கோவப்படுத்துற மாதிரி தான் பேச போறீங்க இந்த தடவை மக நட்சத்திரக்காரங்க. பயங்கர வேகம், பயங்கர உத்வேகம். மக நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிந்து ரொம்ப கோவப்படுவீங்க, எரிச்சல், ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டி, வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலை. சாதாரணமாக சொல்லியிருப்பான், நம்மளுக்கு அது சுயகௌரவத்தை குத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். அது 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது 10ஆவதுக்கு செவ்வாய் வேற சுருக்குன்னு கோவப்பட வைப்பான். ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல மறையிறது ரைட்டா தப்பானா ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் சனியோட இருக்கும்போது யுத்தம் நடத்திட்டு இருப்பான். அப்போ யார் ஜெயிப்பானா? ராசிநாதன் ஜெயிப்பான். ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய பிளானட். சூரியன் 1 மாசத்துல நகர்ந்துடும். ஸோ ஸ்பீடை கன்சிடர் பண்ணும்போது இங்கே செவ்வாய் தான், சூரியன் தான் ஜெயிக்கும். இருந்தாலுமே அவன் தான் 2.5 வருஷத்துக்கு குத்தகை எடுத்து வச்சிருக்கான்ல சனி. போனது யார் தப்பு? நம்ம தப்பு தான். கரெக்டு தானே? போய் உட்காந்துட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அந்த மாதிரி தான் இருக்குது. உலகத்துக்கும் அப்படி தான் இருக்குது, நமக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும், டென்ஷனு, டிப்ரெஷனு, வாயில் கண்டபடி வார்த்தையெல்லாம் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்கணுங்களா. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆவீங்க, பயம், பதட்டம், ஆன்சைட்டி, கோவன்றது தாண்டி பயம்தான். என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ, ஒரு மாதிரி நீங்களாவே ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டு நீங்களும் பயந்து அடுத்தவர்களையும் பயமுடுத்தி வேலையில் இருப்போமா மாட்டோமான்ற மாதிரி கேட் அண்ட் வால் மாதிரியே வச்சுட்டு இருப்பாங்க. உங்களை வேற வேலை தேடவும் முடியாது. இவ்வளோ கமிட்மெண்ட் வாங்கிட்டோமே, என்ன பண்ண போகிறோம்? நைட்டெல்லாம் தூக்கமே வராது. 8ஆம் இடத்துல ராசிநாதன் மாதிரியே முதல் 15 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள்லாம் இப்படி ஆனீங்கன்னா நாங்களாம் என்னத்துக்காருது? சிம்மராசிக்காரங்களாம் ஜெயிக்க போகிறது இருக்கீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மாஸ்க் காட்டுவீங்க பார்த்தீங்களா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா, தலைக்கு மேலே வெள்ளமே போச்சு, இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்பாடி சிம்மம் கம்பேக் கொடுத்துச்சு அப்படின்னு
ஜெயிச்சிட்டேன் நானே சொல்லிக்க வேண்டியதான், அந்த அளவுக்கு இருக்கும். நிறைய கோவில்கள், நிறைய ஆன்மீக வழிபாடு, நிறைய பரிகாரம், நிறைய தடவை எனக்கு தெரிஞ்சு ஜோசியக்காரங்களை பார்க்கறது மக நட்சத்திரமாக தான் இருக்கும். சிம்மராசியாக தான் இருக்க போகுது 1ஆம் தேதிக்கு அப்புறம். அந்தளவுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் இடத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மேலே பெண் அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க தான் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியிடம் கொஞ்சம் கவனம். ஏன்னா தலைக்கு மேலே கேது, 7ஆம் இடத்துல ராகு. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று சொல்லும். அவங்க பிரச்சனையே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதா, ஓம் பிரச்சனையை சமாளிக்கிறதான்ற மாதிரி கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். அதுவே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் கொண்டு போய் விடும் நம்மளை. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் எல்லாம் ஓகே. அதே மாதிரி விபத்து கண்டம் எல்லாம் 8ஆம் இடம். வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கவனமாக போகணும். ஏன்னா செவ்வாய் சூரியன் சனியோட காம்பினேஷன். ஆனால் வேலையில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க நம்மளை போட்டு கொடுப்பாங்க. அவங்க உங்களை குத்தம் சொல்லுவாங்க, கோவமாக வரும். ஏண்டா நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால், நேற்று வந்தவன்லாம் நம்மளை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி தன்மான பிரச்சனையாக இருக்கும். இதுதான் இந்த தடவை கொஞ்சம் எட்டி பார்க்காம பார்த்துக்கோங்க. அவ்வளோ தெரிஞ்சது அவ்வளோதான் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் விடவும் முடியாது. இந்த கௌரவம் புகழுன்னு சுற்றுறதெல்லாம் இந்த சிம்மம் தான். அதனால் இந்த இடம் தான். ஏன்னா கடவுள் தெரியும்ல, எங்கே அடித்தா அவங்களுக்கு வலிக்கும், அங்கே தான் அடிப்பான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15 நாள் தான். அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் அட மழை தான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தம்சம் பண்ணிட்டு தான் மற்றவளை பார்ப்பீங்க. பக்கத்தில் ஒன்றும் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுவீங்க. நிறைய பேரை நீங்கள் பிளைம் பண்ணுவீங்க. முடிச்சே அவனும் முடிப்பீங்க. செய்யவே முடியாது, முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன வேலையை கூட முடிச்சு காட்டி உங்களை ப்ரூவ் பண்ணுன்ற எண்ணம், வெறி, ஆளுமை, அதிகாரம் எல்லாம் ராசிநாதன் உச்சமடையும் போது கொடுப்பார். அது எங்கே போய் 9ஆம் இடத்துல போய் நிறைய பாக்கியங்கள். அப்பாவுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் அப்பாவாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களோட உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கணும். இது மட்டும்தான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கான ஒரு சினாரியோவாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணணும். டென்ஷன் ஆகக்கூடாது, ஆன்சைட்டி ஆகக்கூடாது, டிப்ரெஷன் ஆகக்கூடாது, தேவையில்லாமல் பதட்டம் ஆகக்கூடாது, வீட்டில் கத்தக்கூடாது, உங்கள் உடம்ப நீங்கள் கெடுத்துக்கூடாது, வருங்காலத்தில் நினச்சி வேதனைப்படக்கூடாது. இதெல்லாம் டெம்பரவரி. நீங்களாம் இப்படி இருந்தீங்கன்னா மற்றவங்களாம் என்னத்துக்காரு? இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் இவ்வளோ லிஸ்ட்லாம் கவலைப்படலாமா? அதெல்லாம் வேணாம். 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15 தேதி வரைக்கும் பல்ல கடிச்சிட்ருங்க. ஏதோ டைம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆஃப்டர் 15th அப்புறம் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் ரிஷப வீடு போகிறது, மிதுன வீடு போகிறது எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்கவே வேண்டாம். மக நட்சத்திரக்கால் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுமானது. எவ்வளோ செலவானாலும் இந்த தடவை 1 கிராம் நகையாவது வாங்கிடுவீங்க. நகை வாங்குறது, வெள்ளி வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த ஏப்ரல் மாதம். நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஸோ படிக்கிற மக நட்சத்திரக்கார பிள்ளைங்க ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறாங்க. நம்மளுக்கு எதுக்கு? அதுதான் லீவ். அதெல்லாம் போய் யாருங்க இந்த அசிங்கமாக மோதிரம் செயின்லாம் கையில் மாட்டின்ற மாதிரி. மக நட்சத்திரக்கான ஏற்கனவே இந்த அஷ்டம சனி வந்துச்சோ வரலையோ, லேசி டிலே பிள்ளைங்க ஐயோ அதை எழுப்பி அனுப்புறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. இல்லை பாவம். இந்த சிம்மராசிக்கார பிள்ளைங்களை வீட்டில் வச்சுருக்க பெற்றோர்கள் தான் பாவம் எனக்கு தெரிஞ்சு. விட்டுறலாம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் ஓரளவுக்கு நீச்சமாக இருக்காரு. ஸோ அதனால் பிள்ளைங்க ரொம்ப பெருசாலாம் படிக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க, 10th 12th போகிற பிள்ளைங்க ரொம்ப மெனக்கடணும். மெனக்கட்டாதான் மக நட்சத்திரக்கார பிள்ளைங்க சாதிக்க முடியும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். இன்ட்யூஷன் பவர் வேறு லெவலில் இருக்கும். உட்கார்ந்த இடத்துல சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். இந்த வயது ஒருத்தவர்களே எனக்கு தெரிஞ்சு சந்திரதசை வந்துருமா? ஆல்மோஸ்ட் சந்திரதசை, சூரியதசை, சந்திரதசை தான் நடக்கும். மனக்லீத்தம் அதிகமாகும். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. செவ்வாய் தசை எட்டி பார்க்குறவங்க கொஞ்சம் கோவம் அதிகம். கோவத்தில் வாயை விட்டுறாமல் பார்த்துக்குங்க. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குற இடத்துல கவனம். கடன் வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்ளலாமான்னு தோணும். கவனமாக இருக்கணும். 1க்கு 2 செலவுகள் எட்டி பார்க்கும். வீட்டில் சண்டை சச்சரவு போடாமல் பார்த்துக்கோங்க. ஒன்றா வீட்டில் சண்டை வரும், இல்லை வெளில சண்டை வரும். அக்கம் பக்கத்தில் விட கொஞ்சம் கவனமாக இருக்கும். வண்டி வாங்கல போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? மக நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டுமோ அனுமன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சால் சுந்தரகாண்டம் படிங்க. ஒரு தடவையாக சுந்தரகாண்டம் படிங்க. இந்த 4 வாரம் இருக்கா, 1 வாரம் சுந்தரகாண்டம் படித்து நைவேத்தியம் பண்ணுங்க. இன்னொரு வாரம் எடுங்க, படித்து நைவேத்தியம் பண்ணுங்க. 4 வாரம் படித்து முடிக்கிறதுக்குள்ள நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். ஸோ சுந்தரகாண்டம் படிக்கிறதும் அனுமனுடைய அமைப்பும் இந்த மக நட்சத்திரக்காலுக்கு மிகச்சரியான ஏற்றத்தையும் ஏறுமுகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக
இனிதே மலர காத்திருக்கிறது. மக நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பாம்பு பார்க்குறது, பாம்பு கொத்துற மாதிரி வர்றது, வீட்டுக்குள்ளே ஏதாவது பூச்சி வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சுன்ற மாதிரி சில சினாரியோ வர்றது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது, அங்கே போய் பாம்பு பார்க்குறது, ஃபோனை திறந்தாலே பாம்பு வருது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள் வரும். ஸோ பாம்பு பார்க்குற அமைப்பு இருக்குது. பாம்பு பார்த்தா படையே நடுங்கும், ஆனால் பாம்பு நடுங்கும், அது தெரியுமா உங்களுக்கு? அதனால் நீயா கொஞ்சம் நடுங்கிக்காத, உங்களை சுற்றி எல்லாரும் இருக்காங்க, நான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பாம்பு பறத்தை என்கிற நிகழ்வு மக நட்சத்திரக்கார கண்ணில் படும். ஸோ கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய, நிதானமாக செயல்பட வேண்டிய, கோபத்தை குறைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.